எபேசியர் 1:8 அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். தேவன் கிருபையை தாராளமாக நமது வாழ்க்கையிலே பெருக பண்ணியிருக்கிறார். கிருபை என்பது ஒரு உபதேசம் அல்ல. கிருபை என்றால் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் கிருபையாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:17 அவருடைய பூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கிறோம். எப்படி என்றால், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு உயிர் தழுவதற்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இருந்தது. இயேசுவின் மூலமாக நாம் கிருபையை பெற்றுக்கொண்டோம். ரோமர் 10:4 சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அவர் கிருபையின் தொடக்கமாக இருக்கிறார். யூதர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாமளோ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத எந்த நபரையும் தகுதியாக்குவது கிருபை, அல்லது தகுதி இல்லாத மனிதன் மேல் தேவன் காட்டுகிற தயவு கிருபை. இதை நாம் சம்பாதிக்க முடியாது, இலவசமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு தரக்கூடிய ஈவு அல்லது பரிசு தான் இந்த கிருபையாக இருக்கிறது. இதை நாம் கிரியை செய்து பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் விசுவாசத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வர வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வாயாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராகினால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதி உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஒன்று சுய நீதியினாலே நாம் இந்த பரிசுத்தத்தின் நீதியை சம்பாதிக்க வேண்டும், அல்லது தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுய நீதியும் சுய பரிசுத்தமும் தேவனுடைய பார்வையிலே கந்தலும் குப்பையாகுமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சுய நீதியை மாத்திரம்தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த சுய நீதியும் சுய பரிசுத்தமும் தேவனுடைய பார்வையிலே கந்தலும் குப்பையுமா இருக்கிறது. ஆனால் கிருபை தேவ நீதியை இலவசமாக நமக்கு தந்திருக்கிறது. கிருபை நம்மை தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளதாய் மாற்றியிருக்கிறது. ரோமர் 10:1 சொல்லுகிறது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. தேவனை பற்றி அவளுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவளை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தெரிகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் ஏன் ரட்சிக்கப்படவில்லை? தேவ நீதியை அறியாமல் சுய நீதியினால் தேவனை தேடினபடினால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் சுய நீதியினாலே தேவனை தேடினபடினால் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் நாம் தேவனுடைய நீதியினால் தேவனை தேடினபடியினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ரட்சிப்பு என்றால் தேவனைப் போலவே பரிசுத்தமாக நீதியாக இருப்பதுதான் ரட்சிப்பு. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்தது. ஆனால் தேவ நீதி அறிகிற அறிவு கிருபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். சுய நீதியினால் அவர்கள் தேவனை தேடுகிறபடியினால் தேவ சமூகத்துக்கு வரவில்லை. ஆனால் நாம் தேவ நீதியினால் தேவனை தேடுகிறபடியினால் தேவனுடைய சமூகத்திற்கு மகாபரிசுத்தத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? மார்க்கில் சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்பு அடைவான். நாம் ஞானஸ்தானம் வாங்கினால் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றால் தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அப்போ எதை விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட முடியும்? சுவிசேஷத்தை விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்பட முடியும். சுவிசேஷம் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்ற அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு சுவிசேஷம் தேவபலனாக இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினால் என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நீதி சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பாவியாக இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டு கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிற போது, அதை நான் நம்புகிற போது நான் ரட்சிக்கப்பட முடியும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு எதற்காக மரித்தார்? என் பாவத்திற்காக இயேசு மரித்தார். இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்? என்னை நீதிமானாக மாற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார். அந்த கிருபையை ஆண்டவர் சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணியிருக்கிறார், தாராளமாக பெருக பண்ணியிருக்கிறார். நமக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, தேவ கிருபையை நாம் அனுபவிப்போம். இந்த தேவ நீதி மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, ரட்சிப்பு மாத்திரம் கிருபையினால் கொடுக்கப்படவில்லை. நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற எல்லாமே கிருபையினால் தான் வருகிறது. ஆகவே கிரியை செய்வனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் பாவியை நீதிமானாக்குகிறவன் மேலே விசுவாசத்தை வைக்கிறவனாக இருந்தால் அந்த நீதியை அவனுக்கு, அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் கிரியை செய்யாமல் கிறிஸ்துவினுடைய கிருபையை விசுவாசித்து அதை நாம் நம்பினோமாகில், தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போமாகில், நாம் தேவனுடைய சமூகத்திலே வெற்றியாளர்களாக இருக்க முடியும். தேவ சமூகத்திலே தேவ மகிமையை அனுபவிக்கலாய் நாம் இருக்க முடியும். இந்த கிருபையை தேவன் தாராளமாக தந்திருக்கிறார், ஏராளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படி சகலவிதமான கிருபைகளை தேவன் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே கிருபை நமக்கு தாராளமாக கொடுக்கிறது. அதை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வெற்றி உள்ளவர்களாய் நீங்கள் வாழும்படி தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபையை நாங்கள் விருதாவாக மாற்றாதபடி கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வெற்றி உள்ளவர்களாய் வாழும்படி, தகுதி உள்ளவர்களாய் வாழும்படி, சிறந்தவர்களாய் வாழும்படி கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகுதி இல்லாத மனுஷனை நீர் தகுதியாக்குகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தகுதியாகவே நீர் இருக்கிறபடினால நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்கிறதுக்காக நன்றி. இந்த கிருபையை புரிந்து கொள்ள என்னுடைய மனக்கண்களை நீர் திறக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்துமா